ஹலோ குட்டீஸ், இன்றைக்கி தமிழக அரசால் அறிவிக்கப்பட்ட போட்டியில் நிறைய பேர் கலந்துருப்பீங்க. கலை திருவிழா போட்டியில் இதில் பேச்சு போட்டிக்குரிய பத்திகளை நான் எழுதியிருக்கேன். இது உங்களுக்கு போதுமானதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். தலைப்பு என்ன? சூழல் பாதுகாப்பு எனது பொறுப்பு. இப்போது பத்திகளை பார்ப்போம். முதல்ல நான் வாசித்து காமிக்கிறேன், தேவையானவங்க எழுதிக்கோங்க. அதுக்கப்புறம் எப்படி பேசணும் அப்படின்றத நான் பேசி காமிச்சிட்டேன். அதனால் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது உங்களுக்கு பயனுடையதாக இருக்கும். சூழல் பாதுகாப்பு எனது பொறுப்பு. தமிழுக்கும் அமுதென்று பேர், அந்த தமிழின்ப தமிழெங்கள் உயிருக்கு நேர் எனும் பாரதிதாசன் வழி நின்று என் தமிழ்த்தாய்க்கு முதல் வணக்கம். இங்கு கூடியிருக்கும் என் மதிப்பிற்குரிய ஆசிரியருக்கும் பெற்றோருக்கும் மாணவர்களுக்கும் எனது வணக்கங்கள். பிறந்தது முதல் வாழும் காலம் வரை இந்த பூமி தந்த இயற்கையின் வளத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கும் நாம் இயற்கையை பாதுகாத்து பொறுப்புடன் நடந்து கொண்டோமா? இல்லை. பிறகு இது யார் பொறுப்பு? நம் பொறுப்பு தானே? ஆம் மக்களே, சூழலை பாதுகாப்பதில் என் பொறுப்பு என்ன என்பதை பற்றி பேச வந்துள்ளேன். இயற்கையிலே மிக அவசியமானது காற்று. நாம் சுவாசிக்கும் காற்றை மாசாக்கி கிருமிகள் உலாவி வரும் வாகனம் ஆக்கிவிட்டோம். அடுத்ததாக நீர். நீரின்றி அமையாது உலகு என ஐயன் வள்ளுவன் கூறுகிறார். ஆனால் நாமோ நீரை மாசுபடுத்தி இப்போது நீரை விலை கொடுத்து வாங்கி குடிக்கிறோம். கடல் நீரை கூட விட்டு வைக்கவில்லை. கழிவுகளை கடலில் கொட்டி கடல்வாழ் உயிர்களை துன்புறுத்துகிறோம். நாம் வாழும் இப்பூமி மண் என்ற அருட்கொடையை கொடுத்திருப்பது நாம் உண்ண, உடுக்க, வசிக்க என அனைத்து தேவைகளையும் பூர்த்தி செய்யத்தானே. ஆனால் நாம் செய்தது என்ன? செயற்கை உரத்தாலும் நெகிழியாலும் மண்ணை மலடாக்கி விட்டோம். தொழிற்சாலை புகையாலும் வாகன புகையாலும் நாம் உபயோகப்படுத்தும் குளிர்சாதனங்களினாலும் ஆகாயத்திலிருக்கும் ஓசோன் படலத்தை ஓசையில்லாமல் ஓட்டை போட்டு வருகிறோம். இவ்வாறு நாம் செய்யும் ஒவ்வொரு மாசுபாட்டினால் இப்பூமி வெப்பமடைந்து வருவதை யாரும் மறுக்க முடியாது. பஞ்சபூதங்கள் எனப்படும் நீர், மண், காற்று, ஆகாயம், நெருப்பு இவைகளால்தான் இப்பூமியின் சூழல் இருக்கிறது. எனவே இவைகளை மாசுபடுத்தாமல் காப்பதுதான் எனது பொறுப்பு என உறுதியெடுக்கிறேன்.
அதோடு நில்லாமல் உயிர் வளிக்கு ஆதாரமாய் விளங்கும் மரங்களை நடுவது, பாதுகாப்பது, குடிநீருக்கு ஆதாரமாய் விளங்கும் மழைநீரை சேகரிப்பதும் எனது பொறுப்பாய் நிச்சயம் நான் மேற்கொள்வேன். இருப்பினும் மக்களே, ஓர் கை ஓசை தருமோ, ஓர் மரம் தோப்பாகுமோ? எல்லோரும் பொறுப்பாக இருந்தால் இந்தச் சூழலை ஆரோக்கியமாக அடுத்த தலைமுறைக்கு எடுத்துச் செல்லலாம். ஆம், இனி எல்லோரும் நெகிழிப்பையை தவிர்த்து மஞ்சப்பையை எடுப்போம். செயற்கை உரம் வேண்டாம், இயற்கை உரம் போதும். மலைகளை குடைய வேண்டாம், இருக்கும் பாதை போதும். எல்லோருக்கும் வாகனம் வேண்டாம், பொது பேருந்து போதும். ஆறு குளங்களை மேடாக்கி பாளையாக்க வேண்டாம். மண்ணை சுரண்டி மண் சரிவிற்கு ஆளாக வேண்டாம். மரங்களை வெட்டி மாடிக்கோபுரம் கட்ட வேண்டாம். பறவைகள் விலங்குகளை விரட்டி அழித்து இயற்கை சமநிலையை சீர்குலைக்க வேண்டாம். ஆகவே இயற்கை சூழலோடு வாழ்வதே ஆரோக்கிய வாழ்வு, அதுவே இனிய தீர்வு என கூறி என் உரையை முடிக்கிறேன். நன்றி. மாணவர்களே, இப்போ இந்த பற்றிய பேச்சு போட்டிக்கு எப்படி நீங்கள் படிக்கணும் அப்படிங்கிறத நான் ஒரு தடவை சொல்கிறேன், ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். தமிழுக்கும் அமுதென்று பேர், அந்த தமிழின்பத் தமிழெங்கள் உயிருக்கு நேர் எனும் பாரதிதாசன் வழி நின்று என் தமிழ்த்தாய்க்கு முதல் வணக்கம். இங்கு கூடியிருக்கும் என் மதிப்புக்குரிய ஆசிரியருக்கும் பெற்றோருக்கும் மாணவர்களுக்கும் எனது வணக்கங்கள். பிறந்தது முதல் வாழும் காலம் வரை இந்த பூமி தந்த இயற்கையின் வளத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கும் நாம் இயற்கையை பாதுகாத்து பொறுப்புடன் நடந்து கொண்டோமா? இல்லை. பிறகு இது யார் பொறுப்பு? நம் பொறுப்பு தானே? ஆம் மக்களே, சூழலை பாதுகாப்பதில் என் பொறுப்பு என்ன என்பதை பற்றி பேச வந்துள்ளேன். இயற்கையிலேயே மிக அவசியமானது காற்று. நாம் சுவாசிக்கும் காற்றை மாசாக்கி கிருமிகள் உலாவி வரும் வாகனமாக்கி விட்டோம். அடுத்ததாக நீர். நீரின்றி அமையாது உலகு என ஐயன் வள்ளுவன் கூறுகிறார். ஆனால் நாமோ நீரை மாசுபடுத்தி இப்போது நீரை விலை கொடுத்து வாங்கி குடிக்கிறோம். கடல் நீரை கூட விட்டு வைக்கவில்லை. கழிவுகளை கடலில் கொட்டி கடல்வாழ் உயிர்களை துன்புறுத்துகிறோம். நாம் வாழும் இப்பூமி மண் என்ற அருட்கொடையை கொடுத்திருப்பது நாம் உண்ண, உடுக்க, வசிக்க என அனைத்து தேவைகளும் பூர்த்தி செய்யத்தானே. ஆனால் நாம் செய்தது என்ன? செயற்கை உரத்தாலும் நெகிழிப்பையாலும் மண்ணை மலடாகிவிட்டோம். தொழிற்சாலை புகையாலும் வாகன புகையாலும் நாம் உபயோகப்படுத்தும் குளிர் சாதனங்களாலும் ஆகாயத்தில் இருக்கும் ஓசோன் படலத்தை ஓசையில்லாமல் ஓட்டை போட்டு வருகிறோம். இவ்வாறு நாம் செய்யும் ஒவ்வொரு மாசுபாட்டினை இப்பூமி வெப்பமடைந்து வருவதை யாராலும் மறுக்க முடியாது. பஞ்சபூதங்கள் எனப்படும் நீர், மண், காற்று, ஆகாயம், நெருப்பு இவைகளால் தான் இப்பூமியின் சூழல் இருக்கிறது. எனவே இவைகளை மாசுபடுத்தாமல் காப்பதுதான் எனது பொறுப்பு என உறுதியெடுக்கிறேன். அதோடு நில்லாமல் உயிர்வளிக்கு ஆதாரமாய் விளங்கும் மரங்களை நடுவது, பாதுகாப்பது, குடிநீருக்கு ஆதாரமாய் விளங்கும் மழைநீரை சேகரிப்பது,
எனது பொறுப்பாய் நிச்சயம் நான் மேற்கொள்வேன். இருப்பினும் மக்களே, ஓர் கை ஓசை தருமோ, ஓர் மரம் தோப்பாகுமோ? எல்லோரும் பொறுப்பாக இருந்தால் இந்த சூழலை ஆரோக்கியமாக அடுத்த தலைமுறைக்கு எடுத்துச் செல்லலாம். ஆம், இனி எல்லோரும் நெகிழிப்பையை தவிர்த்து மஞ்சப்பையை எடுப்போம். செயற்கை உரம் வேண்டாம், இயற்கை உரம் போதும். மலைகளை குடைய வேண்டாம், இருக்கும் பாதை போதும். எல்லோருக்கும் வாகனம் வேண்டாம், பொது பேருந்து போதும். ஆறு குளங்களை மேடாக்கி பாலையாக்க வேண்டாம். மண்ணை சுரண்டி மண் சரிவுக்கு ஆளாக வேண்டாம். மரங்களை வெட்டி மாடி கோபுரம் கட்ட வேண்டாம். பறவைகள் விலங்குகளை விரட்டி அழித்து இயற்கை சமநிலையை சீர்குலைக்க வேண்டாம். ஆகவே இயற்கை சூழலோடு வாழ்வதே ஆரோக்கிய வாழ்வு, அதுவே இனிய தீர்வு என கூறி என் உரையை முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். மாணவர்களே, இந்த பேச்சை நீங்கள் இன்னும் மெருகேற்றி பேச்சு போட்டியில் பேசி நீங்கள் பரிசுகளை அள்ளலாம். நன்றி.